திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை முளையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்றமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாகிய தில்லைபுத்த பெருமானுடைய திருவடி கமலங்களையும், நம் தம் பெருமக்களாகிய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி கமலங்களையும், நம்மை நாளும் ஞான அறிந்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி ஏற்றி துதித்து வாழ்த்தி வழுத்தி இன்றைய நன்னாளின் கண்ணே நாம் சேந்தனார் பெருமகனார் அருளி செய்த, திருமாளிகை தேவர் பெருமகனார் அருளி செய்த திருவிசைப்பா இணங்கிலாயிஸ் என்ற திருப்பதிகத்தை நாம் ஒரு 7 பாடல் வரை நாம் சிந்தித்திருந்த நிலையிலே ஒரு 3 பாடல் இந்த திருப்பதிகத்திலே நமக்கு இருக்கின்றது. எனவே ஆகையினால் இப்பொழுது அந்த 3 பாடல்களை நாம் சிந்தித்து இந்த பதிகம் முழுவதும் ஒரு முறையாக 2 முறையாக நாம் பாடி தாளமிட்டு பாடி நிறைவு செய்து அடுத்த சேந்தனார் பெருமகனார் அருளி செய்த திருவிசைப்பாவிற்குள் செல்லலாம் என்று இந்த வகுப்பை நாம் துவங்குகின்றோம். செக்கர் ஒத்திரவி 100,000 திரள் ஒப்பாம் தில்லை சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா எக்கரை குண்ட மிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே, வாய் பேசாத பேய்களோடே. இந்த மெட்டிலே நாம் இந்த பாடல்களை நாம் சிந்தித்து வந்திருந்தோம். ஆகையினாலே இப்பொழுது இந்த பாடலைத்தான் நாம் கடைசி வகுப்பில் நாம் சிந்தித்திருந்தோம். எனவே இதை தொடர்ந்து எச்சனை தலை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாடல் நாம் துவங்க இருக்கின்றோம். ஆக 2 சந்த அமைப்பு தான் பதிகம் முழுவதும் நமக்கு திரும்பி திரும்பி வரக்கூடிய நிலையிலே எளிமையாக நாம் இந்த பண்ணை கற்றுக்கொள்ளலாம். எனவே இப்பொழுது நாம் இந்த 7வது பாடல் எச்சனை தலையை கொண்டு என்ற திருப்பாடல். எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி. பொழுது முதல் வரி அடியின் 2 முறையாக பாடுகின்றேன். எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி, எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி, எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி, எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி. பொழுது 2வது வரி. அச்சம் குண்டமரர் ஓட, அச்சம் குண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லா, நின்றம்பலவர்க்கு அல்லா
எச்சம் அச்சம் கொண்டமர ஓட நின்றம்பலவர்க்கு அல்லாஹ். பொழுது இரண்டாவது வரி முழுமையாக 2 முறை அடியில் பாடுகின்றேன். அச்சம் கொண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லாஹ். 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 பொழுது முதல் 2 வரியை ஒரு 2 முறையாக நினைவுபடுத்துவதற்காக. எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி. எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி. அச்சம் கொண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லாஹ். அச்சம் கொண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லாஹ். பழுது 3வது வரி முதல் வரியை போல. கச்சரை கல்லா பொல்லா. கச்சரை கல்லா பொல்லா. கயவரை பசுநூல் கற்கும். கயவரை பசுநூல் கற்கும். கச்சரை கல்லா பொல்லா. கயவரை பசுநூல் கற்கும். பொழுது 3வது வரி 2 முறையாக முழுமையாக அடியின் பாடுகின்றேன். கச்சரை கல்லா பொல்லா. கயவரை பசுநூல் கற்கும். 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 4வது வரி. பிச்சரை காணா கண். பிச்சரை காணா கண். வாய் பேசாத பேய்களோடே. பிச்சரை காணா கண். வாய் பேசாத பேய்களோடே. வாய் பேசாத பேய்களோடே. பிச்சரை காணா கண். 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 வாய் பேசாத பேய்களோடே. பொழுது 3வது வரியும் 4வது வரி இணைத்து 2 முறையாக. கச்சரை கல்லா பொல்லா. கயவரை பசுநூல் கற்கும். கச்சரை கல்லா பொல்லா. கயவரை பசுநூல் கற்கும். பிச்சரை காணா கண். வாய் பேசாத பேய்களோடே. பிச்சரை காணா கண். வாய் பேசாத பேய்களோடே. பொழுது பாடல் முழுவதும் தாளமிட்டு ஒரு வரியும் 2 முறையாக. எப்பொழுதும் பாடும் பொழுது நன்கு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க பூன் போடலாம், ஏன்னா நாங்க கத்துக்கிட்டதுனால பூன் போட்டாலும் பாட முடியும். புதுசா கத்துக்கொள்பவர்கள் அப்படி பூன் போட்டா பாட இயலாது. ஆகையினால நிமிர்ந்து உட்கார்ந்து பாடிக்கலாம். இப்போ தாளமிட்டு. எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடபம் ஏறி. எச்சனை தலையை
கொண்டு செண்டடித்திடபம் ஏறி அச்சம் கொண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லா அச்சம் கொண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிச்சரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. ஆக இந்த திருப்பதிகத்தின் இந்த திருப்பாடலிலே நம்முடைய திருமாளிகை தேவ பெருமகனார் மிக அற்புதமான ஒரு வரலாற்றை நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார். நம்முடைய 12 திருமுறைகளுள் தக்கனுடைய அந்த வேள்வியை தகர்த்த வரலாற்று செய்தியை 12 திருமுறைகள் பல இடங்களிலும் நவிலப்படும். ஆகையினாலே சொல்லுக எச்சனை தலையை கொண்டு செண்டடித்திடப மேரி. நமக்கு தெரியும் தாட்சாகினியாக பிறந்த உமையம்பிகை அங்கையற்கண்ணியை இறைவன் கரம் சேர வரும் பொழுது சிவபெருமானுடைய நிலையை கண்ட தாட்சாயினிக்கு தந்தையாக தத்தெடுத்து வளர்த்த தந்தையாக இருந்த தச்சன் சிவபெருமான் மேல் அப்படி வெறுப்பு கொண்டு அவன் இறைவனுக்கு எதிராக ஒரு வேள்வி செய்தான் நம்ம புராணத்துல வரும். அந்த புராணத்தில் இடம்பெறுகின்ற செய்திகளில் அந்த புராணத்தில் சிவபெருமானுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற வேள்வியில் கலந்து கொண்ட திருமால், பிரமன், சூரியன், சந்திரன் போன்ற தேவர்கள், அப்புறம் சரஸ்வதி முதலாகிய தெய்வங்கள், இப்படி எல்லாரும் அந்த வேள்வியில் கலந்து கொண்டார்கள். இதுல ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படும். என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு எதிரான வேள்வி என்பதை தெரிந்தும் ஏன் அவர்கள் போய் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கு. தச்சன் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றவர். அந்த வரமுடைய தச்சன் தன்னுடைய அறியாமையின் காரணமாக இந்த வேள்வியை செய்யறான். சிவபெருமான் கருணையே வடிவமானவர். நாம் தச்சனுடைய யாகத்திற்கு செல்லாதிருந்தோமே என்றால் தச்சன் நம்மை கொடுமை செய்வான். ஆகையினால் தச்சனுடைய அந்த வேள்விக்கு நாம் சென்று விட்டோமே என்றால் இறைவன் கருணாமூர்த்தி நம்மை கட்டாயம் மன்னித்து காத்தருள்வார் அப்படிங்கிற நினப்புல போறாங்கல்ல. அப்படி போனது நீங்க சித்த விகார கலக்கம்னு நம்முடைய ஞான சாத்திரம் சொல்லும். இப்படிதான் ஒரு செயலை விகாரப்படுத்தி ஆணவ மலத்தின் காரணமாக அறிவு இப்படி செய்யும். அப்படி தச்சனுடைய அந்த வேள்வியில கலந்து கொண்டார்கள். இந்த வேள்வியில வாக்கீஸ்வரின்னு சிவபெருமானுக்கு அவிர்வாகம் தருதல் வேண்டும். இந்த சிவபெருமானுக்கு அவிர்வாகம் தராமல் ஏனையோருக்கு தந்து இறைவனை அப்படி சிறுமைப்படுத்துவதற்காக அந்த வேள்வியை செய்தான். அப்படி இந்த வேள்வியில எல்லாருக்கும் சிவபெருமான் தண்டனை கொடுக்க போறார். தன்னுடைய சடாமுடியை பித்து அது வீரபத்திரர் என்பவர் சிவபெருமானே தான். எனவே அப்படி சிவபெருமானே வீரபத்திரராக வடிவம் தாங்கி வந்து அந்த தச்சனுடைய வேள்வியில அப்படி அக்னி அப்படி அந்த 2 கரங்களை நீட்டி அந்த அவிர்வாகத்தை பெறுகின்றார். வந்த வீரபத்திரர் அக்னியோட 2 கையும் வெட்டி வீழ்த்தினார். அதுக்கப்புறம் 2வது அடி யாருக்குங்க விழுந்து அப்படின்னா, நீங்க திருவாசகத்துல திருவுந்தியார் படிச்சா தெரியும். ஆவா திருமால் அவிர்ப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்திப்பற. அடுத்த அடி திருமாலுக்கு தாங்க. ஒரே அடி. என்னங்க ஆச்சு? சாகலைங்க அப்படின்னு நான் சொல்லல, மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். அவர் இறக்கல, மற்றபடி எல்லா புலனும் கலங்கி போச்சு. அதுக்கப்புறம் பிரம்மன், முன்னொரு காலத்துல 5 தலை இருந்துச்சு பிரம்மனுக்கு. சிவபெருமானுக்கும் எனக்கும் ஒரே தலைங்கிற ஆணவம் இருந்தது. அப்போ சிவபெருமான் அதை கணக்குல வச்சுக்கிட்டார். வீரபத்திரர் ஒரு தலையை கிள்ளி எடுத்துக்கிட்டார். இப்படி எல்லாருக்கும் சூரியனுடைய தொண்டையை நெரித்து வாயில் இருக்கிற பல்ல உடைச்சார். அப்புறம் நாமகளுடைய மூக்கு அறுத்தார். சரஸ்வதி தேவி நாமகளுடைய மூக்கு அறுத்தார். இந்த காட்சியெல்லாம் கண்டுகொண்டு ஒருத்தர் தான். அவன் யாரு தெரியுங்களா? பொல்லா கயவன் அப்படின்னு புராணங்கள் நிறைய இடத்துல சொல்லும். யாருன்னா இந்திரன். புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி மரந்தனில் ஏறினார் என்று உந்திப்பெற. அடுத்தடி நமக்கு தான் வரும்னு இந்திரன் விவரமா பூங்குயிலா ஏறி மரத்துல போய் அமர்ந்து கொண்டார். இப்படி அந்த கலந்து கொண்ட எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. கலந்துகிட்டவங்களுக்கே இந்த தண்டனைனா
இந்த வேள்வியை செய்தவனுடைய நிலை என்னங்க அப்படின்னா, தக்கனார் தலை வெட்டப்பட்டது, துண்டா வெட்டப்பட்டது. இந்த தச்சனுடைய தலையை வெட்டிய தலம்னா வீரட்ட தலங்கள்னு ஒரு 8 தலங்களை சொல்லுவாங்க. அதுல ஒரு திருத்தலம் ஒண்ணு உண்டு, திருப்பரியலூர். நீங்க மயிலாடுதுறைக்கு அருகாமையில செம்பனார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு திருப்பரசலூர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பெயர் பரசலூர், பழைய பெயர் பரியலூர். அந்த தலத்துக்கு போனீங்கன்னா தச்சன் தலை வெட்டப்பட்டது. வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் குற்றத்தை நீக்கிய தச்சன் சிவபெருமானுடைய விண்ணப்பத்திற்கிணங்க சிவபெருமான் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து ஆட்டு தலையை வைக்கிறார். ஆட்டு தலையை வைத்து பெருமானிடத்துல, அது எப்படி வைத்தார் அப்படின்னா, அது ஏன் அதை வைச்சார் அப்படின்னா, அவங்களுடைய மனைவி, தச்சனுடைய மனைவி சிவபெருமானை இறைஞ்சி நிற்க. ஏன்னா தச்சனுடைய மனைவி மிகப்பெரிய பதிவிரதை. அவ கணவன் கிட்ட மட்டும் பதிவிரதை இல்ல, சிவபெருமானிடத்திலும் பதிவிரதை. ஆகையினால அப்படிப்பட்ட பதிவிரதையினுடைய விண்ணப்பத்திற்கு இணங்க பெருமான் தச்சனுடைய தலையில உடம்புல ஆட்டுத்தலையை பொருத்தினார். ஆட்டுத்தலையை பெற்ற தச்சன் வேதம் பாடுனானுங்க. இன்னைக்கும் அந்த இருக்கு வேதத்துல உண்டு. இந்த வேதிர்கள் வேதம் சொல்லும் பொழுது மே மே மேனே முடியும். அதெல்லாம் தச்சன் ஆட்டுத்தலையோடு பாடின வேதம். எனவே அந்த வேதங்களை பாடி பெருமானிடம் இருந்து அவன் விமோச்சனம் பெறுகின்றான். இப்போ இந்த தச்சனுடைய யாகத்துல கலந்து கொண்டார்களே, அவர்களுக்கெல்லாம் முழுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனா இல்லைங்க, 100ல 30% தான் கொடுக்கப்பட்டது, 70% கொடுக்கப்படல. அதெல்லாம் சாமி சேர்த்து வச்சுக்கிட்டார். இந்த தடை எங்க தெரியுங்களா கொடுத்தாரு? சூரபதுமனுக்கு கிட்ட கொடுத்தாரு. சூரபதுமன் இவர்களை சிறை பிடிச்சு வதச்சுக்கிட்டு இருந்தான் சூரபதுமன். ஆனால் ஏன் இறைவன் அவர்களை காப்பாற்றவில்லை அப்படின்னா, தச்சனுடைய திருமண வேள்வியில் கலந்து கொண்ட வினை மிச்சமாக இருந்ததால், எனவே அதை சூரபதுமன் வாயிலாக கொண்டு சுவாமி தீர்த்து வைத்தான் என்று நமக்கு புராணங்கள் சொல்லப்படுகின்றது. ஆகையினால அப்படி இந்த தச்சனுடைய தலையை கொண்டதுக்கு அப்புறம் அது என்னங்க செஞ்சார் அப்படின்னா, செண்டடித்து இடபமேல். இந்த தச்சனுடைய தலையை வெட்டினதுக்கு அப்புறம் அத பந்து போல, இந்த ஃபுட்பால் ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரி தலையை வெட்டின தலையை ஃபுட்பால் ஆடுனாருங்க வீரபத்திரர் சுவாமி. அப்படி செண்டடித்து இடபம் ஏறி, அப்படி இடபத்தின் மேல் ஏறி அச்சம் கொண்டு அமரரோட, அதை கண்ட அமரர்கள்லாம் பயந்து அலறடித்து ஓடுகின்றார்கள். அப்படி ஓடுனவங்களுடைய அந்த வினைதான் சூரபதுமன்பால் நீக்கப்பட்டது. இதுல ஒரு குறிப்பு என்ன தெரியுங்களா? வீரபத்திரர் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாட்டு எடுத்துட்டு போனாருங்க கைலாயத்துக்கு. நயமா சொல்லுவாங்க, தலை, கை, கால் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு போனாருங்க. போய் சிவபெருமானோட திருவடியில போட்டாரு வீரபத்திரர். போட்டு, சுவாமி நீ தாங்கள் எனக்கு கொடுத்த பணி செம்மையாக செய்தேன் அப்படின்னு போட்டுட்டாருங்க. சிவபெருமான் அந்த அந்த பாகங்களை பூரா அப்படி அந்த அந்த மூட்டையில இருக்கிற பொருளை அப்படி தனித்தனியா பிரிச்சு பார்ப்பது போல அப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறாரு. நமக்கு ஏதாவது தகுதியான ஒரு பொருளா இருக்கான்னு அப்படி பார்க்கும்போது, இந்த பிரம்மன் என்ன மாதிரியே ஒரு தலை இருக்குன்னு சொன்னானே, அந்த தலை எங்கன்னு சொல்லி பார்த்தாருங்க. சுவாமியின் தலையை எடுத்துக்கிட்டாருங்க. அந்த தலையைத்தான் பிரம்ம கபாலமாக கொண்டாரு சிவபெருமான். அதுல நீங்க ஞானசம்பந்தருடைய புராண தேவாரத்துல திருப்பராய்த்துறை தேவாரம், நீரு சேர்வதோர் மேனியர் நேரிழை, கூறு சேர்வதோர் கோலமாய், பாரு சேர்தலை கையர் அப்படிம்பார். பாருனா கழுகு. கழுகுல அது ஒரு வகையான இனம். எவ்வளவு சடலம் அழுகி இருந்தாலும் அதை மிச்ச வைக்காம தின்னுருங்க. அப்படிப்பட்ட பாராகிய கழுகுகள் எல்லாம் சிவபெருமானை சுத்திக்கிட்டே வருதா. ஏன்னா பிரம்ம கபாலத்துல இருக்கக்கூடிய அந்த தசைகளை தின்பதற்காக அப்படி வராராம் சுவாமி. அதாங்க அத பாக்குறேன். அச்சம் கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவர்க்கு அல்லா. இப்படிப்பட்ட தில்லைக்கூத்த பெருமானுடைய, இத்தகைய வீரமிக்க திறமிக்க சிவபெருமானுடைய அந்த கச்சரை கல்லா, அப்படிப்பட்ட பெருமானை அறியாமல், அவனை அறியப்படுகின்ற ஞான நூல்களை எல்லாம் கற்காமல் பொல்லா இந்த திருடர்கள் கயவர்களை யாரெல்லாம் ஞான நூலை படிக்காம இந்த புறம்போக்கக்கூடிய நூலை படிக்கிறாங்களோ, நீங்க சிந்தித்து பாருங்களேன். காலை எழுந்த உடனே எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்? இந்த நியூஸ் பேப்பர், இந்த செய்தித்தாள்ல என்ன செய்திங்க போடுறாங்க? நிறைய பேர் ஜோதிடத்தை பாக்குறதுக்கு படிப்பாங்க. ஆனா நீங்க அந்த கண்ணு ஜோதிடத்தை மட்டுமா பாருங்க? அல்லங்க, எல்லாத்தையுமே பார்க்கணும். காலைல எந்திரிச்ச உடனே கொலை அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. கொள்ளை அப்படின்னா அந்த நாள் எப்படி காலை எழுந்த என்னங்க ஞான நூலை சிந்திக்க வேண்டும். மெய்ப்பொருள் நாயனார் அன்பர்தம் வேடமே சிந்தித்தார்னாருங்க சேக்கிழார் வரும். அது மாதிரி ஞான நூலை சிந்திக்க வேண்டும். அதாங்க சொல்றார். அப்படி இந்த கயவர்கள் எல்லாம் ஞான நூலை கற்காது பசுநூல் கற்கின்றார்கள் அப்படிங்கிறார். பசுநூல் என்பது என்ன அப்படின்னா, உலக போகங்களை சொல்லுகின்ற நூல்கள். நீங்க இங்க பசுநூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய புராணத்துக்கு தான் வரணும். நம்முடைய பெரிய புராணத்தை
சேக்கிழா பெருமான் அருளுவதற்கு மிக முக்கிய காரணம் அனபாய சோழ சக்கரவர்த்தி. மாமன்னர் அனபாயர் ஞான நூலை அறிந்து கொள்ளாது சிற்றின்ப நூலாகிய சீவக சிந்தாமணியை படித்துக் கொண்டிருந்தார். அந்த சீவக சிந்தாமணி மேல் அவர் கொண்ட பற்றினை அறிவுடைய அரசன் அறிவிழந்து போகும் பொழுது மகா மந்திரி அவரை திருத்துவது கடன். எனவே சேக்கிழார் பெருமான், மன்ன, இது சிற்றின்பத்தை நல்கக்கூடிய நூல், இதை படிப்பதனால் நமக்கு பிறவி வினைதான் ஏற்படுவேன்றி ஒருபோதும் பேரின்பமாகிய வீடு பேறு வாய்க்கப்பெறாது. வீடு பேரை வாய்க்க தரக்கூடிய ஞான நூலை ஓதுதல் வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான், இந்த ஞான நூல் எது என்று கேட்கும் பொழுதுதான் அடியவர் புராணமே ஞான நூல் என்று சொல்லி பெரிய புராணத்தை அருளி செய்தார். எனவே ஆகினா அப்படி கயவத பசு நூல், அப்ப பதிநூல் ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. இவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறது தான் பதிநூல், ஞான நூல். அப்ப பசுநூல்ங்கிறது, இதை தவிர நீங்க உலகத்தை சொன்னா அது பசுநூல் தான். நீங்க பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் படிப்பது பசுநூல். நீங்க குங்குமம் குமுத விகடன் சுத்திவிடன் படிக்கிறதெல்லாம் பசுநூல். நீங்க சிவத்தை தவிர இறைவனை அடைவதற்குண்டான ஞான நெறி நூலை தவிர நீங்க எது படிச்சாலும் அது பசுநூல். அது பசுக்குண்டான உலக வினையை செய்வதற்குண்டான செயல். ஆகிய பசுநூல் கற்கக்கூடிய பிச்சரை, பிச்சர்னா இந்த பித்தர்களை மயங்கி திரியக்கூடிய இந்த பித்தர்கள்னார். இந்த பித்தருங்கிறது எதுகையின் காரணமா பிச்சர்னு வந்திருக்கு. எனவே பிச்சரை என்னுடைய கண் காணாது, என்னா அவர்களை பேசாது, அவர்களோடும் பேசாது. எனவே இது எதை பேசும்? சிவத்தையே பேசும், அடியவரை பேசும், வேற எதையும் பேசாது. ஏன்? அந்த பேய்களோடுன்னாரு. அப்போ சிவத்தை அணுகாதவர்கள் யாருங்க? பேய்க்கு சமமானவர்கள்னாருங்க நம்முடைய திருமாளிகை தேவர். நாம் அப்படி இருக்கலாமா அப்படின்னா, இது கோடிட்டிடத்தை நிரப்பிக் கொள்க, fill in the blanks, அது அவர்களுடைய கருத்துக்கு உடன்பட்டது. ஆகையினால அடுத்த பாடல் விண்ணவர் மகுட கோடி என்ற திருப்பாடல். விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழில் மணிகள் வீசும், விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழில் மணிகள் வீசும். முதல் வரியை 2 முறையாக அடியின் சேர்த்து பாடுகின்றேன். விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழில் மணிகள் வீசும், விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழில் மணிகள் வீசும். இப்பொழுது 2வது வரி. அண்ணலம் பலவன் கொற்ற, அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா, அரசனு காசை இல்லா அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா. 2வது முழுமையாக 2 முறை அடியின் பாடுகின்றேன். அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா, அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா, அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா. இப்போ முதல் வரியும் 2வது வரியும் இணைத்து 2 முறையாக. விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழில் மணிகள் வீசும், விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழில் மணிகள் வீசும், அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா, அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா. 3வது. தென்னரை தெருளாதுள்ளத்து, தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை,
தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை இருளரை திட்டை முட்டை. இப்ப மூணாவது வரியை முழுமையா 2 முறை. தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை. இப்போ 4வது வரி. பெண்ணரை காணா கண் பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்போ 4வது வரியும் முழுமையாக 2 முறை. பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது 3வது வரியும் 4வது வரியும் இணைத்து ஒரு 2 முறையாக. தென்னரை இருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. இப்போ இந்த வரியை நாம் பாடல் முழுவதும் தாளமிட்டு ஒரு 2 முறையாக. விண்ணவர் மகுட கோடி விடைதொழிர் மணிகள் வீசும் விண்ணவர் மகுட கோடி விடைதொழிர் மணிகள் வீசும் அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா அண்ணலம் பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே தென்னரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. சரி, இந்த பாடல்ல நமக்கு நம்முடைய திருமாளிகை தேவர் பெருமகனார் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு தருகின்றார். விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழி மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவர். இந்த அம்பலத்திலே நடனமாடுகின்ற பெருமானை நாம மட்டும் வணங்குவது அல்ல, வானவர்களும் வந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம காட்டுகின்றார்கள். வானவர்களும் சரி, பாதாள உலகின் கீழ் வாழுகின்ற அந்த அசுரர் போன்றவர்களும் சரி, அந்தந்த ஆன்மாக்கள் செய்திய வினையை கழிப்பதற்கு இன்பத்தை கழிக்க சொர்க்க முதலாகிய வானவர் உலகம்
நரக முதலாகிய உலகம். இங்கு போனவர்கள் மீண்டும் மண்ணுலகம் வந்தாதாங்க சிவபெருமான வணங்க இயலும். மண்ணுலகம்தான். கீழ் மேல் நடு என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகம் என்று சொல்லப்படுகின்ற உலகிலே நடு உலகம் நம் உலகம் தான். இங்குதான் அவர்கள் சிவபூசை செய்தாக வேண்டும். இதுதான் ஒரு குறிப்பு. சரி, இந்த குறிப்பு படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வருங்க. ஏங்க, நல்வினை தீவினை செய்வதற்குத்தான் இந்த பிறவி மண்ணுலகத்துக்கு வரும். அப்புறம் என்னங்க தனியா நரகம் தனியா சொர்க்கம்? ரெண்டையும் தான் இங்க அனுபவிக்கிறோமே. நல்வினை செஞ்சா நன்மை, தீவினை செஞ்சா தீமை இங்க அனுபவிக்கும் பொழுது எதுக்கு தீவினையை மட்டும் தனியா அனுபவிக்க நரகம், நல்வினையை மட்டும் தனியா அனுபவிக்க சொர்க்கம்? அப்படின்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நாம கொஞ்சமா வினை செய்திருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு வினையை கழிச்சுட்டு போயிடலாம். நம்ம நிறைய செய்திருப்பதுனால சாமி என்ன பண்றாரு அப்படின்னா நல்வினையை மட்டும் தனியா அனுபவிப்பதற்கும் தீவினையை மட்டும் தனியா அனுபவிப்பதற்கும் சொர்க்கம் முதலாகிய நரகங்களை பெருமான் உண்டு பண்ணியிருக்கான். இந்த சொர்க்கமும் நரகமும் யார் செல்லக்கூடியது அப்படிங்கிறதை நீ ஞான சாஸ்திரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை 7 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல இருக்கும். அங்க படிச்சது போதாதுன்னு டியூஷனுக்கு போய் படிக்கும். அதே மாதிரிதாங்க நம் வினை அனுபவிக்க மண்ணுலகம் வந்த நாம் மிகுதியான தீவினையும் நல்வினையும் செய்திருப்பதினால் இறைவன் கருணை உள்ளம் கொண்டு அந்த வினையை அது வேகமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி என்ன செய்யறாருன்னா இன்பத்தை மட்டுமே நுகரக்கூடிய சொர்க்க முதலாகிய உலகங்களும் துன்பத்தை மட்டுமே நுகரக்கூடிய நரக முதலாகிய உலகங்களையும் படைத்து இறைவன் இந்த ஆன்மாக்குடைய வினையை தீர்க்கின்றான் என்கின்ற கருத்தை நாம் சிந்திக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட விண்ணவர்கள் நாளும் நாளும் சிவபெருமானை வணங்குவார்கள். நீங்க பெரிய புராணத்துல திருமலை சிறப்புல நீங்க இதை பார்க்கலாம். திருமலை அப்படின்னா கைலாயம் தான். இன்னைக்கு திருமலைன்னா அர்த்தம் வேற. ஆமா, திருமலைன்னா கைலாய மலை தான். அப்படிப்பட்ட திருமலையின் கண்ணே இந்த தேவர்கள் எல்லாம் அப்படி ஒரு பக்கம் வரிசையா பெருமான வணங்க போவாங்க. சோபான முதல் ஏறிம்பாரு சேர்க்கிறார். அந்த படிக்கட்டுகள்ல ஏறி போவாங்க. ஒரு பக்கம் முனிவர்கள், ஒரு பக்கம் அடியார்கள். இப்படி எல்லாம் வழிகள் தனித்தனியா இருக்கு. ஆசிரியர் சொல்லுவார், இங்கேயே கோயில்ல வரிசையில நின்று பழகாத நாம் கைலாயத்துல வரிசையில நின்று பழக்க வராது. ஆகையினால இங்கேயே வரிசை நின்று பழகி கொள்ளணும். அப்பதாங்க அங்க போய் பெருமானத்துல வரிசை நிக்க நமக்கு பழக வரும். ஆனா சிந்திச்சு பாருங்க, நம்ம ஆளுங்க ரேஷன் கல்ல வரிசை நிற்பான், திரையரங்கத்துல டிக்கெட் வாங்குறதுக்கு வரிசை நிற்பாங்க. ஆனா கோயில்ல மட்டும் வரிசையை நின்னா தசு புசுமாங்க. இதான் இன்னைக்கு நிலைமை. எந்த அளவுக்கு நாம் ஆலயத்துல தோய்ந்து நிற்கிறோமோ, ஆலயத்துல எவ்வளவு நேரம் நம்ம நின்று பெருமானை காண்பதற்கு நிற்கிறோமோ அன்று நம்முடைய வினை மிகுதிப்பட கழிகின்றது. நீங்க ஸ்தல புண்ணியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, ஆகமங்கள்ல உண்டு. நீங்க இந்த சுவாமி வெளி புறப்பாட்டுல தேருல வருவார். தேருல வரும் பொழுது எத்தனை அடி பெருமானை நோக்கி வைக்கிறோமோ அத்தனை அடிக்கு இவ்வளவு கோடான கோடி பாவங்கள் கழிக்கப்படும்னு நமக்கு நூல் சொல்லுதுங்க. அப்ப நீங்க சிந்தித்து பாருங்க. அப்ப எவ்வளவு வினைகள் இருக்குது நாம் செய்த வைத்த வினைங்கிறத நம்ம தெரிந்துக்கலாம். அப்ப இந்த விண்ணவர்கள் எல்லாம் அப்படியே மகுடங்கள் அணிந்திருக்கக்கூடிய விண்ணவர்கள், அதுல இருக்கக்கூடிய இந்த பளபளன்னு ஒளியை மின்னக்கூடிய கற்கள், அப்படிப்பட்ட கற்களுடைய பிரகாசங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பறந்து ஒளி வீசுதான். நீங்க இந்த அந்த விளக்கு ஒளிகளால் மின்னக்கூடிய நகரங்களை இரவு பொழுதுல பார்த்தோம்னா தெரியும். மேல இருந்து பார்த்தோம்னா சேட்டலைட் வியூல இருந்துலாம் காட்டுறாங்க. இன்னைக்கு இணையத்துல கூட ஓடும், யூடியூப்ல. அதுல பார்த்தோம்னா ஜிகி ஜிகி ஜிகின்னு அப்படியே மின்னும். அது மாதிரி அந்த வானவர்கள், மிகுதியான வானவர்கள் எல்லாம் அப்படி அம்பல கூத்த பெருமானை வணங்கி வழிபடுவதற்கு வராங்களாம். அப்படிப்பட்ட அம்பலம் என்று சொல்றார் திருமாளிகை தேவர். அப்படிப்பட்ட அந்த அண்ணல் அம்பலவன், அண்ணல்னா மேலானவன். இந்த அண்ணல் அப்படிங்கிற சொல்லிற்கு அடியார்களுக்கும் அந்த சொல் தகுதிப்படும். எனவேதான் நீங்க பெரிய புராணம் நிறைய இடங்கள்ல அண்ணல் என்று நாயன்மார்களை சொல்லுவார். அண்ணல் ஆண்டரசு வீச்சிருந்தார் என்று நம்முடைய திருநாகர சுவாமி புராணத்திலும் காட்டுவார். அப்படி அண்ணல் அம்பலவன் கொற்ற அரசனுக்கு, கொற்ற அரசன் யார்? உயிர்களை உடைமை பொருளாக கொண்டு ஆளுகின்ற அரசனாகி சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு ஆசை இல்லை அப்படின்னா அன்பு இல்லாத தென்னரை இருளா உள்ளது. இப்படிப்பட்ட அஞ்ஞானிகளாகிய சிவபெருமானை மறந்து உலகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞானிகள்
மணிவாசகர் சொல்லுவார், எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அப்படிம்பார். அப்ப எவ்வித ஞானமும் இல்லாத அடியனுக்கு உம்முடைய அருளை என்னுடைய சித்தத்தில் அறிவில் கலக்க வைத்து அஞ்ஞானமாகி அறியாமை நீக்கிய பெருமானேம்பர். அப்ப அஞ்ஞானம்ங்கிறது அறியாமைங்கிறது தான், ஆணவ மலம் தான். அப்படி அந்த இருளறை, அப்படிப்பட்ட இருளறை திட்டை முட்டை எவ்வித அறிவும் இல்லாதவர்களை, அப்புறம் பெண்ணறை காணா, அப்படி பெண் தன்மையோடு நிற்பவர்களை என்னுடைய கண் காணாது, வாய் பேசாது, அந்த பெய்களோடு நம்ம காட்டி கடைப்பாடல் சொல்லுகின்றார். சிறப்புடை அடியார் என்று துவங்கக்கூடிய பாடல். சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம் சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம். ஒரு உதவி 2 முறையாக அடியில் பாடுகிறது. சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம் சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம் சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம். 2வது வரி. உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார். 2வது வரி முழுமையாக 2 முறை. உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார். முதல் 2 வரியை சேர்த்து ஒரு வரி 2 முறையாக. சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம் சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார். 3வது. இறப்பொடு பிறப்பேனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் இறப்பொடு பிறப்பேனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். இப்போ 3வது வரி 2 முறையாக அடியில் எடுத்து பாடுகின்றேன். இறப்பொடு பிறப்பேனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் இறப்பொடு பிறப்பேனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் இறப்பொடு பிறப்பேனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் இறப்பொடு பிறப்பேனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். 4வது. பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே
பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே. நான்காவது வரியை இணைத்து 2 முறையாக. பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே. 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 மூன்றாவது வரியும் 4வது வரியும் இணைத்து 2 முறையாக. இறப்போடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். இறப்போடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே. பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே. பொழுது பாடல் முழுவதும் ஒவ்வொரு வரி 2 முறையாக தாளம். சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம். சிறப்புடை அடியார் தில்லை செம்பொனம்பலவர்க்கு ஆளாம். உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார். உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார். இறப்போடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். இறப்போடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே. பிறப்பரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே. ஆக இந்த கடைப்பாடலில் அப்படியே உறுதிப்பாடாக சொல்லிட்டார். என்ன சொல்லுகின்றார்? சிறப்புடை அடியார். இந்த அடியாறுல மேன்மை மிக்க அடியார், கீழ்மை மிக்க அடியார் யாரும் இருக்காங்களா என்ன அப்படின்னா அப்படிலாம் இல்ல. என்னைக்கு நாம திருநீர் பூசுகின்றோமோ, என்று அஞ்செழுத்தை நவலுகின்றோமோ, என்று சிவபெருமானை பூசிக்கின்றோமோ, என்று திருவேடம் தாங்கி நிற்கின்றோமோ, அன்றே மேன்மையுடைய அடியவராக நிற்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இது நம்மளே சொல்லிக்கலாமா அப்படின்னா, நம் நெஞ்சு சில நேரங்களில் இருமாப்பு கொள்ள வேண்டும் என்று ஒரு பாடத்தை நமக்கு ஞான நூல் சொல்லுது. நீ அதை இருமாப்புனா பெருமையாக எண்ணுதல் வேண்டும். நீங்க திருவேடத்தையும் சிவபெருமானை வணங்குவதையும் பெருமையாக எண்ணவில்லை என்றால் உரைப்பு வாராது. உரைப்பு நெஞ்சுக்குள்ள வரணும்னா நீங்க திருவேடத்தை பெருமையாக கருதணும், இல்லைன்னா அந்த உரைப்பு வராது. நீங்க நம்மளுடைய திருத்தொண்டர் புராணம் முழுவதும் எங்க எடுத்தாலும் சரி, நீங்க எந்த பகுதி உரைப்பு என்பது அடியார்களுக்கு அங்க எப்படி வந்ததுன்னா, திருவேடத்தை பெருமையாக கருதியதனால். நீங்க திருநீலகண்ட குயவனார் புராணத்திலிருந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் புராணம் வரைக்கும் 63 சரிதத்தை எடுத்தீங்கன்னா திருவேடம் திருவேடம் திருவேடம்னா, இந்த திருவேடத்தை நாம் பெருமையாக எண்ணவில்லை என்றால் நம்ம சிவபெருமான் அடையவே இயலாது. ஞானியர்கள் ஞான நிலையோடு இருப்பதற்கு திருவேடம் அவசியம். திருநீர் வேணும், கண்டிகை வேணும். திருவேடம் மிக முக்கியமான ஒண்ணு. திருவேடம் இல்லை என்றால் கற்றிருந்த ஞானமும் என்ன ஆயிடுங்க, கலைஞ்சு போயிடும். நீங்க கற்பதற்கு திருவேடம் வேணும். கற்றதை நெஞ்சுக்குள்ளேயும் மனசு புத்தியையும் வச்சுக்கிறதுக்கும் திருவேடம் வேணும். திருநீர் பூசம். அந்த திருவேடம்னா என்றும் நம்ம என்ன செய்யும், மேன்மை நிலைக்கு கொண்டு போகும். சரி, ஒருவேளை இது இல்லாம ஞானோட படிக்க முடியும் அப்படின்னா படிக்கலாம். ஆனா படித்தது படிக்கக்கூடிய நம்ம நெஞ்சிலே நிக்காது. நீங்க படிச்சுட்டு மறுபடியும் இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு வாந்தி எடுக்கிற நிலைமைதான். மருந்து சாப்பிட்டா தீரணுமா இல்லையா?
அப்ப திருள் என்ன அர்த்தம்? தப்பா சாப்பிட்டுருக்கோம், அதனாலதான் தீரலை. சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கி இருக்கிறதுனாலதான் வரும். அது மாதிரி திருவேடம் அல்லாது சிவபெருமானை தொழாமல் எந்த ஒரு ஞான நூலும் நம்முடைய நெஞ்சத்துல பதியாது. மாறா தன்முனைப்பு தான் நிற்கும். இதேதான் சொல்றார். அதான் சிறப்புடை அடியார். அப்படிப்பட்ட இன்னொரு பொருள் பழ அடியார்கள், வழி வழியாக வருகின்ற அடியார்கள் இருக்கிறாங்க அல்லவா, அவர்கள் அப்படி பிறவி தோறும் வழி வழியாக வருகின்ற அடியவருக்கு சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பலவர்க்கு ஆளாம். தில்லையில் அப்படி பொன்மயமாக விளங்குகின்ற தில்லை அம்பலத்துள் இருக்கக்கூடிய தில்லைக்கூத்த பெருமானுக்கு ஆட்மை கொண்டு தன்னை அடிமையாக கொண்டு, அடிமை அப்படின்னா எவ்வித ஏற்றத்தாழ்வும் தலைவரிடத்துல காணாது நிற்கணுங்க. நீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓனகாந்தன் தளியில சொல்லுவார், தொண்டன் என்பவன் யார் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவார், கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி அவனுக்கு அவன் அடிமை கொண்டிருப்பான். இப்ப எனக்கு தலைவனாகிய சிவபெருமான் கொடுத்தாலும் நான் பாடுவேன், கொடுக்கலைனாலும் பாடுவேன். அதுதான் தொண்டுக்கு அழகு. நான் கொடுத்தாதான் பாடுவேன், கொடுக்கலைன்னா பாட மாட்டேன்னு விட்டுட்டோம்னா அது தொண்டருக்கு அழகல்ல. அப்ப எந்த ஒரு நிலையிலும் அவனுக்கு நாம் ஆட்பட்டவர்கள், அடிமையினவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அப்படி ஆளாம் அது அவங்கதான் உரைப்புடை அடியாருன்ட்டார். அப்ப அப்படிப்பட்ட உரைப்புடை அடியாருக்கு கீழ் நீங்க அந்த அடியாருக்கு கீழ் சொல்ல, அந்த அடியாருக்கு கீழைக்கு கீழே இருக்கிறாங்களோ அடியார். அப்படி அடியார், இந்த அடியார் இவர்தான் நமக்கு இந்த ஞான நெறியை காட்டியவர். அப்படிப்பட்ட அடியாருக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த அடியவருடைய சேவடி பற்று பெறாதவர்கள், திருநீர் பூசை நிற்காதிருப்பவர்கள், இவங்கெல்லாம் அப்ப அடியாரை பற்று இல்லாதவர்கள், திருநீர் பூசாதவர்கள், இவங்கெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முடிவா சொல்றார். உங்களுக்கு ஃபைனலா ஒரு டிசிஷன்ஸ், ஒரு முடிவுக்கு சொல்றேன்ப்பா. இப்ப இந்த 9 பாடலிலும் நான் அவங்கள என்னுடைய கண் காணாது வாய் பேசாது, அவங்க கையவர்கள் தீயவர்கள், நான் அதெல்லாம் ஒதுக்கிடுங்க, விட்டுடுங்க. இப்ப கடைசி பாட்டுல நான் சொல்றேன், அவங்க யாரு தெரியுமா? செத்து செத்து பிறப்பார்கள். அப்படியே திருநாவுக்கரசருடைய வாக்குதான் இங்க வந்திருக்கு. திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் இப்படின்னு இந்த பாட்டுல சொல்லுவார். அப்போ ஒருபோதும் திருக்கோயில் சூழாதவர்கள், அப்ப திருநீர் பூசாதவங்க, ஒரு தடவையாவது சிவாலயத்துக்கு போயிட்டு வராதவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாமே செத்தும் பிறப்பதற்குமே தொழில் படுவார்கள்ன்றார். நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க என்னங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா, நீங்க அப்பர் சுவாமிகள் வாக்குல இருந்து பார்த்தோம்னா நாம ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன தொழில் தெரியுமா? நான் ஐடில வேலை செய்யறேன், இல்லைங்க. நான் மருத்துவர், இல்லைங்க. அப்பர் சுவாமி நமக்கு சொல்றாரு, நீங்க அந்த தொழிலை செய்யல, அந்த தொழில் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, நீங்க முடிவில்லாம ஒரு தொழில் செய்யறீங்க. செத்தும் செத்தும் பிறந்தும் பிறந்தும் மீண்டும் செத்தும் பிறந்தும் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கீங்க. எப்படி பாருங்க. அப்ப இந்த தொழிலுக்கு யார் முதலாளி அப்படின்னா சிவபெருமான் தாங்க முதலாளி. ஆனா ஊதியம் யாரு தெரியுங்களா தரா? நம்ம செய்த வினையே நமக்கு ஊதியமா வருது, அவ்வளவுதான். கடைசி அந்த இஎஸ்ஐ பிஎஃப்னு இருக்கு பாத்தீங்களா, நம்ம செஞ்ச அந்த முழுமையான வினையினுடைய ஊதியம். அதுல தவம் மிகுதியா இருந்தா திருவடியை கொடுத்துட்றாங்க சாமி. தவம் குறைவா இருந்ததுன்னா அது கேட்டார் போல மறுபடியும் பிறவியை தந்துடுறான் பெருமான். ஆகையினால அப்போ அடியாருக்கு கீழ் நிற்பதும் திருவேடம் தாங்கி நிற்பதும் நம்மை பிறவியிலிருந்து காக்க வல்லதுன்றார். கருத்து அதுதான். அடியாரை அந்த திருவேடத்தை கண்டால் வணங்கணும். நமக்கு இதுதான் நூல் சொல்லுது. அவர் நெஞ்சு எப்படி இருக்குன்னு காணக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய நெஞ்சும், ஏன்னா நமக்கு ஞான நூல் வெளிப்படையா சொல்லிடுச்சு, ஒவ்வொரு ஆன்மாவுடைய அறிவும் இயல்பாகவே வேறுபட்டது. மாறி மாறிதான் இருக்கும், வேறுபட்டுத்தான் இருக்கும். என்னதான் சொன்னாலும் அது ஒன்றுபடாது. ஆனால் அந்த திருவேடத்தை அணிந்திருக்கக்கூடியவர்களை சிவம் என்று கருதி விடுங்கள். அந்த திருவேடம் சிவம். அவன் நெஞ்சுக்குள்ள இருக்க ஆன்மாவை சொல்ல, திருவேடம் சிவம். அவர் கயவரா இருந்தாலும் சரி, கொலையாளியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, திருவேடத்தை கண்டால் அந்த திருவேடம் சிவம் என்று வணங்கி விடுங்கள் என்று ஞான சாத்திரமாகிய 12ஆம் சூத்திரம் சிவஞான போதலில் முடிந்த முடிவாக சொல்லிடுச்சு. எனவே அந்த திருப்பதிகம், இப்ப இந்த பதிகத்தை அப்படியே ஒரு வரியும் ஒரு முறையாக எப்படி முழுமையா பாடலான்னு பாடி நம்ம சேந்தனாருடைய திருவிசைப்பாவுக்குள் சென்று விடலாம். இப்போ முதலிலிருந்து இந்த பதிகம் முழுவதும் ஒரு நினைவூட்டலுக்காக. ஏனென்றால் ஒரே பண்ணாக இருந்தா நமக்கு இடர் இல்லை. பண்கள் மாறி மாறி இருப்பதுனால, நமக்கு மொத்தம் உள்ள 5-6 பண்கள் இருப்பதுனால நமக்கு
இயல்பாகவே என்ன ஆகும் என்று கேட்டீங்கன்னா, அந்த பழைய அந்த பதிகங்கள் என்ன ஆயிடும் என்று கேட்டீங்கன்னா மறந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே நீங்க அந்த பதிகங்களை நினைவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும். மீண்டும் மீண்டும் நினைவு பார்ப்போம் படிப்பதனால. திருமாளிகை தேவர் அருளிய 4வது திருப்பதிகம். பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், தலம் கோயில், தாளம் ஆதி, மனநம்பரை. இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு சீர்தில்லை வாணன் மணவடியார்கள் வன்மை குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் பிண்ட பிணங்களை பேசா பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத சுட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்தாடு இந்த இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பர்க்கு அன்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய பிரட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் அணுக்கரு கனிய செம்பும் அம்பலத்தாடிக்கு அல்லா சினுக்கரை செத்த கொத்தை சித்தர் சிரம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே திசைக்குமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகம் தீய நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேத வாத பிசுக்கரை காணா கள் வாய் பேசாத பேய்களோடே ஆடர வாடலாடும் அம்பலத்தமிதே என் சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சாடரை சாக்கை மூட சழக்கரை புழக்க பிக்க பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே உருக்கியின் உள்ள துள்ளே ஊரளத்தேற்ற மாற உருக்கியின் உள்ள துள்ளே ஊரளம் தேரல் மாறா திருகுறிப்பருளும் தில்லை செல்வன்பால் செல்லும் செல்வில் அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே செக்கர் ஒத்திரவி 100,000 ஒப்பாம் தில்லை சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா எக்கரை உண்ட மிண்ட எத்தரை புத்தராதி
பொக்கரை காணா கண்வாய் பேசாத பெய்களோடே எச்சனை தலையை கொண்டு செள்ளித்திடவம் ஏறி அச்சம் கொண்டமரர் ஓட நின்றம்பலவர்க்கு அல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே விண்ணவர் மகுட கோடி விண்ணவர் மகுட கோடி விடைந்தொழி மணிகள் வீசும் அண்ணலம்பலவன் குற்ற அரசனுக்காசை இல்லா தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடே சிறப்புடை அடியாற்றில்லை செம்போனம்பலவர்க்கு ஆளாம் உரை உரைப்பர் சேவடி நீராடார் இறப்போடு பிறதும் கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. சிற்றம்பலம். ஆக பெரியவர்களே, நாம் இன்று இந்த 4வது திருப்பதிகத்தை நிறைவு செய்தோம். ஆகையினாலே அதை தொடர்ந்து நாம் செய்த பெரும் தவத்திற்கு இணங்க சேந்தனார் பெருமகனார் அருளி செய்த திருவிசைப்பா சேந்தனார் 9ஆம் திருமொழியில 2 நூலாகவும் பாடியிருக்கின்றார். அப்படி நம்ம பெரியவங்க வகுத்திருக்காங்க. திருப்பல்லாண்டு என்ற ஒரு நூலையும் நமக்கு பாடியிருக்கின்றார். சிறிது அளவு அவருடைய வரலாற்றை நாம் அறிந்து கொண்டு, பெரியவங்க அறிந்திருப்பீர்கள், இருந்தாலும் அடியனுக்கும் ஒரு ஆசை என்பதனால சிறிதளவு அவருடைய புராணத்தை நாம் சிந்தித்து நாம் இந்த முதல் பாடலை நாம் துவங்கி விடலாம். எனவே என்னுடைய திரு சேந்தனார் பெருமகனார் பட்டினத்தாருடைய கணக்கராக பணி செய்து நின்றவர் என்கின்ற செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே பல கோடி சொத்துக்களுக்கு ஒரே கணக்கராக பணிபுரிந்தவர் நம்முடைய சேந்தனார் திருமகனார். பட்டினத்தடிகளால் துறவு பூண்ட பிற்பாடு அத்துணை சொத்துக்களையும் சேந்தனிடம் கொடுத்து சேர்ந்தார். இந்த செல்வங்களை எல்லாம் அறவழியில் செலவு செய்வாயாக சொல்லி கொடுக்கிறார். செல்வத்தினுடைய பயன் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய உண்டுங்க. ஆனா நீங்க ஞான நூல் நீதி நூல் படிக்கும் போதுதாங்க நமக்கு தெரியும். சேகரித்த செல்வத்தினுடைய பயன் நமக்காக செலவழிப்பதல்லைங்க. நமக்காக செலவழிப்பதுங்கிறது இன்றியமையாத ஒரு நிலை. பிள்ளைகளுக்காக செலவழிப்பது இன்றியமையாத ஒரு நிலை. ஆனால் ஒரு செல்வம் எப்போ அது நல்ல செல்வமா மாறுன்னு கேட்டீங்கன்னா, அறவழியில் அந்த செல்வம் செலவழிக்கப்பட்டால்தான் அந்த செல்வம் நம் சந்ததியினர்களுக்கு நீடித்து நிற்கும் என்று நமக்கு ஞான நூல் சொல்லுது. நீங்க நாளாய போகாமை திருப்பதிகத்துல ஞானசம்பந்த பெருமானதை பத்தி சொல்லுவார். நாளாய போகாமி நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் மட நெஞ்சே கேளாய் நம் கிளை கிளைக்கும். நெஞ்சே, பேதமை அறியாமை ஆகிய மட நெஞ்சே, நான் சொல்வதை கேள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்தா நேரத்தை தள்ளிப்படாத. இன்றே சிவத்தை தொழுது விடு. அப்படி தொழுது அவனுடைய நாமத்தை சொன்னால் உன்னுடைய பரம்பரையே நல்லா இருக்கும்ட்டார். இப்ப நாம சொல்ற 5 எழுத்து நம்ம பரம்பரையவே செம்மையாக வைக்குங்கிறாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்றார். அப்போ அந்த பரமனுக்காகவும் அடியவர்களுக்காகவும் செய்கின்ற செலவு என்பது
நம்மளுடைய நம்மளுடைய சந்ததியினரே உயர்த்தி நிறுத்தும் நம் ஞான நூல் சொல்லுது. இது இன்னைக்கும் சத்தியமான வார்த்தைகள். அறவழியில் பொதுவாகவே ஒரு அறவழியில் செல்கின்ற செல்வம், செலவு செய்கின்ற செல்வம் நீடித்த செல்வமா நிற்குது அப்படின்னா, வீடு பேறு கிடைக்கக்கூடிய பெருமான் திருவடிக்கு நாம் செய்கின்ற திருத்தொண்டு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை கொடுக்கும் என்பதை ஞான நூல் நமக்கு காட்டுது. அப்படி சேர்ந்தனால் அறவழியில் செல்கின்ற செல்வத்தை காண முடியாத பட்டினத்தடிகளுடைய உறவினர்கள் மன்னனிடம் போய் தவறாக புகார் தெரிவிக்க, மன்னனுடைய அழுத்தத்தின் காரணமா சேந்தனார் அவற்றை எல்லாம் விட்டு விட்டு திருவெண்காட்டை விட்டு புறத்தே கடந்து அப்படியே தன் இல்லத்தோடு புறப்பட்டு அப்படியே வருவழிகள தலங்களை தோறும் வழிபாடு செய்து கொண்டு தில்லையை வந்து அடைந்து விறகு வித்து தன்னுடைய வயிற்றை வறுமையை நீக்கி கொண்டு வாழ்கின்றார். சிந்தித்து பாருங்க, பட்டினத்தடிகளாருடைய கணக்கற்பிள்ளையாக வாழ்ந்தவர் எப்படி வாழ்ந்திருப்பார்? அவர் விறகு விற்ற நிலைக்கு வந்தார்கள். இதாங்க இது. அதாவது என் தொண்டன் இருந்த போதும் செய்வான், இல்லாத போதும் செய்வான் பெருமான் காட்டினார்கள். இளையான்குடி மாறநாயனாரும் அப்படித்தான். ஏரின் மல்கு செல்வத்தினால் பார், அப்படிப்பட்ட உழவு தொழிலுடைய காரண செல்வத்தினால் உயர்ந்த செல்வந்தரா இருந்தார். அடியவருக்கு தந்து 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 நிற்க என் தொண்டன் இல்லாத காலத்திலும் செய்வான்னு சுவாமியே அவருடைய செல்வத்தை புற குறைக்கிறார். அங்க அருட்செல்வம் கூடுவதனால உலக செல்வம் புற தேய ஆரம்பிக்குது. உலக செல்வம் தேஞ்சாதான் அருட்செல்வம் கூடும். அந்த அருட்செல்வத்தை பெறுவதற்காக நமக்கு பெருமான் தந்ததான் இந்த உலக செல்வங்கள். அதுலயே மயங்கிடுறோம். அப்படி மயங்க கூடாது ஞான நூல் நமக்கு சொல்லுது. அப்படி சேந்தனார் அப்படி விறகு வித்து நிற்கிறார். அவரை ஆலயத்திற்குள் யாரும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இவர் வியாபாரம் பார்த்து விறகு வித்தா என்ன காசு கிடைக்கும், அந்த காசுல வர்ற செல்வத்தை கொண்டு அடியாருக்கு 4 அன்னம்பாளிப்பு செஞ்சார். இந்த புராணங்கள்லாம் சிந்திக்கும் போது கண்ணீர் தாங்க வரும். எப்படி வாழ்ந்திருக்காங்க பெரியவங்க அப்படின்னு. இறைவன் மேலும் அடியார்கள் மேலும் அவ்வளவு அளவு கிடந்த காதல், அன்புன்னு சொல்லக்கூடாது, காதல், பேராசை. அப்படிப்பட்ட அந்த சேந்தனார் பெருமகனார் உடைய அந்த வளமை உலகத்திற்கு காட்டுவதற்காக தில்லை கூத்த பிரான், இப்பதான் திருவாதிரை முடிந்தது, தில்லை கூத்த பெருமான் அப்படி சாதாரண அடியவராக ஒரு வீட்டுக்கு வரார். அவர் வீட்டுல ஒண்ணுமே இல்லை. வந்த அடியவருக்கு ஈண்டி உண்பதற்கு நாம் மிகுதியாக கொடுக்க வேண்டும்ங்கிற ஆசையில தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கழி செய்தார்கள். அதுல உப்பும் இல்லை இனிப்பும் இல்லை, சப்புன்னு ஒரு கழி செஞ்சார். ஆனா அன்பு என்ற ஒரு விதையின் காரணமாக அது தேவாமிர்தமா தித்தித்து நின்றது. பெருமான் அதை உண்டு அதை கட்டிக்கிட்டு போயிட்டார். தில்லை வாழ் அந்தணர்கள் தில்லை கூத்த பெருமானுக்கு அந்த மாபெரும் அபிடேகம் செய்விப்பதற்காக அப்படி அந்த ஆலயத்தை திறந்து பார்க்கும் பொழுது கண்ணுதல் பெருமானுடைய திருமேனி முழுவதும் சேந்தனாருடைய கழி எங்கும் பரவி விழுந்த காட்சியை கண்டார் அந்த அம்பலவாணர்கள். அப்படி இந்த தில்லை கூத்த பெருமானை வணங்குகின்ற தில்லை வாழ் அந்தணர்கள் பெருமானுடைய திருமேனியை தேய்த்து அபிடேகம் செய்து பெருமான் இப்ப திருவீதி உலா வரார். தேர் நகரல, அந்த வடமிடித்தும் தேர் நகரல. சுவாமி அசரீரியா சேந்தன் வந்து பல்லாண்டு பாடவே தேர் நகரும் தார். இப்ப சேந்தனாரை அப்படி மரியாதை நிமித்தமாக அவரை கும்ப மரியாதை கொண்டு அழைத்து கொண்டு வர மன்னுக தில்லைங்கிற அற்புதமாகி அந்த திருப்பதிகத்தை பாடவே இந்த தேர் நகர்ந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கொடுக்கவின்னு சைவ சித்தாந்தத்துல ஒண்ணு உண்டு. உமாபதியாரை தில்லைவாழந்தர்கள் ஒதுக்கி வைத்தாங்க. ஏன்? மறைஞான சம்பந்தரை நாடியதால். அப்படி ஒதுக்கி வைத்ததுனால கொடிக்கவி பாடினதுனால கொடி மேலே ஏறிச்சு. இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அப்படிப்பட்ட சேந்தனார் அப்ப எவ்வளவு உயர்ந்த ஞானி. அவர் அருளிய நூலை நாம நம்முடைய நாவினால் பாடுறோம்னா நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்மளால இதை உணர இயலாது. எனவே பஞ்சம பண், ராகம் ஆகிரி, தலம் கோயில், தாளம், மனன முறை, ஒளி வளர் விளக்கே பாடி அதே மட்டும்தான் இந்த திருப்பதி. எவ்வளவு கருணை பாருங்க, எளிமை. அப்படி எளிமையிலேயே நமக்கு பாடி கொடுத்திருக்கின்றார்கள். சிற்றம்பலம். ஏகநாயகனை இமயவர்க்கரசை ஏகநாயகனை இமயவர்க்கரசை என் உயிர்க்கமுதினை எதிரில்
என் உயிர்க்கமுதினை எதிரில் ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என் உயிர்க்கமுதினை எதிரில். முதல் வரி 2 முறை அடியேன் பாடுகின்றேன். ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என் உயிர்க்கமுதினை எதிரில். ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என் உயிர்க்கமுதினை எதிரில். இரண்டாவது, போகநாயகனை புயல்வனற்கருளி. போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த. மூன்றாவது வரி, மேகநாயகனை மிகுதிரு வீழி. மேகநாயகனை மிகுதிரு வீழி. மேகநாயகனை மிகுதிரு வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில். முழலை விண்ணிழிச்செழும் கோயில் மேகநாயகனை மிகுதிரு வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில். 2 முறையாக மூன்றாவது, மேகநாயகனை மிகுதிரு வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில். மேகநாயகனை மிகுதிரு வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில். 4வது வரி, யோகநாயகனை அன்றி மற்றொன்றும். யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் ஞானே. உண்டென உணர்கிலேன் ஞானே. யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் ஞானே. ஆக பெரியவர்களே, இந்த திருப்பாடலை மீண்டும் நாம் அடுத்த வகுப்பிலே முழுமையாக தாளமிட்டு பொருள் விளக்கத்தோடு நாம் சிந்திப்போம் என்று சொல்லி நாம் இந்த வகுப்போடு இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். சிற்றம்பலம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழாதுவீர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வெள்வி மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளை ஊற்றி கிளை விளையாணி பொற்றி பொற்றி. திருச்சிற்றம்பலம்.